என்னடா நம்ம திரையில பார்த்ததெல்லாம் தரையில நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு சம்பவத்தை நான் முதல்ல பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. இப்ப நீங்க பார்த்த இந்த லேடி வந்து குழந்தைய கடத்த முயற்சி பண்ண ஒரு கடத்தல் லேடி. இந்த ஒரு சம்பவம் டிஎன்ஏன்னு அதர்வா படம் ஒன்று வந்துச்சு. அந்த படத்தில் நடந்த அதே சம்பவம் தான் இந்த சம்பவம். கள்ளக்குறிச்சியில நடந்த குழந்தை கடத்தல் சம்பவம். அந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ போடணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அந்த படத்துல பாத்தீங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, சில பல காரணங்களுக்காண்டி குழந்தைய கடத்துறது, குழந்தைய மாத்தி வைக்கிறது, அதுக்கு ஒரு கிளவியை போட்டிருப்பாங்க. மத்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வில்லங்களை பார்த்தா பயம் வரும், அதுல இந்த படத்துல கிளவியை பார்த்தா பயம். குழந்தைய கடத்துறதுனா குழந்தைய கடத்திட்டு போயிடும், முறுக்கு வைக்கிற மாதிரி வந்து அதே கட்டப்பையில குழந்தைய வச்சு எடுத்துட்டு வேற குழந்தைய மாத்தி வைக்கணும்னா அந்த கிளவி வந்து கரெக்டா மாத்தி வச்சுட்டு போயிடும், அதுக்கு ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த படத்துல என்ன மாதிரி காரணங்கள் சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு சில பேர் இந்த ராசி நட்சத்திரம் அப்படிலாம் சொல்லுவாங்க, இந்த கிறுக்கு பேரு அந்த மாதிரி பிறந்த பிள்ளைல வந்து நரபலி கொடுக்கறது. ஒரு சில பேர் குழந்தை இல்ல அப்படின்றவங்களுக்கு இந்த நேரத்துல பிறந்த குழந்தை வேணும், இது ஆண் குழந்தை வேணும், பெண் குழந்தை வேணும்னு ஸ்பெசிபிக்கா சொல்றவங்களுக்கு வந்து குழந்தைய கடத்தி கொடுக்கறது. இது ஒரு பிசினஸ் மாதிரியே பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு லேடி பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில இந்த மாதிரி குழந்தை பிறக்கிற அந்த சிகிச்சை பிரிவு இருக்கும்ல, அந்த இடத்துல தான் இந்த ஒரு சம்பவம் நடந்துரும். அந்த பிரிவுல பாத்தீங்கன்னா சரவணன் திவ்யா அப்படின்ற தம்பதிக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை பிறந்து. திவ்யா பாத்தீங்கன்னா டெலிவரிக்காண்டி அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க 4 நாளைக்கு முன்னாடி. அதாவது ஒரு ஆகஸ்ட் 6ஆம் தேதியை போல அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. திவ்யாவோட மாமியார் பாத்தீங்கன்னா அவங்க கூடவே துணைக்கி இருந்திருக்கு. அப்ப இந்த லேடி நாள் முழுக்க அந்த சைடே சுத்தி தெரிஞ்சிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நோட் அவுட் இருக்கு, எப்ப அவங்க வெளியில போவாங்க அந்த மாதிரி. அந்த அரசு மருத்துவமனையில வேலை பார்த்த நர்ஸ், அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமா சேர்ந்து அந்த லேடியை பிடிச்சி அந்த குழந்தைய வாங்கிட்டு நல்லா தர்மடி கொடுத்துருக்காங்க, நல்லா வச்சு குத்துன்னு குத்தி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ்ட்ட ஒப்படைச்சிருக்காங்க. போலீஸ் இப்ப என்ன விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த லேடியா வந்து இந்த குழந்தைய திருட வந்துச்சா, இல்ல இதுக்கு பின்னாடி எதுவும் நெட்வொர்க் இருக்கா? அந்த டிஎன்ஏ படத்துல சொல்லியிருப்பாங்க, அந்த கிளவி வந்து ஒரு இதுதான் கருவிதான், அதுக்கு பின்னாடி ஒரு நெட்வொர்க்கே இருக்கும் இந்த குழந்தைகளை கடத்துறது. தயவு செய்து இந்த மெட்டர்னிட்டி வார்டெல்லாம் ஒரு போலீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு அவங்களை வந்து காவலுக்கு வைங்க. அதே மாதிரி பொதுமக்களே நீங்களும் உங்க குழந்தைகளை சேஃபா வச்சுக்கோங்க. இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும் நடக்கல, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் நடக்குது.